கிளைமேட் நல்ல க்ளவுடியாக இருந்தது அண்ட் அந்த கிளைமேட்டுக்கு நல்ல சூடாக பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்தது. அண்ட் அந்த வாரத்தில் அடிக்கடி நான்வெஜ் சாப்பிட்டதுனால சிம்பிளாக வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். என்ன நல்லா சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ராஸ்மெல் போனதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி மல்லி புதினா சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் கேரட், பீன்ஸ் அண்ட் பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீட்லேயே ரெடி பண்ண பிரியாணி மசாலா, கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் அரிசியை சேர்த்துக்கிறேன். சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் விசில் வச்சுருங்க. 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். பேச்சுலர்ஸ், நியூலி மேரிடாக இருந்தால் கூட பயப்படாமல் குக் பண்ணுங்கள். அரிசி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதை விட 2 பங்கு தண்ணி சேர்த்து 2 விசில் விடணும். இதுதான் அளவு.